நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி கதை சொல்லி இன்னைக்கு என்ன டாபிக் பேசுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு தோட்டக்காரர் தன்னோட தோட்டத்துல நிறைய பூச்செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு நாள் அந்த தோட்டக்காரருக்கு வெளியூர் போக வேண்டிய வேலை வருது. போனா வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஆனா அது வரைக்கும் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தணுமே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. தோட்டக்காரர் செடிகள் மட்டும் இல்லைங்க, குரங்குகளையும் அந்த தோட்டத்துல வளர்த்துக்கிட்டு வர்றாரு. குரங்குகள் கிட்ட சொல்லி தண்ணி ஊத்தலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. குரங்குகளை கூப்பிட்டு, நான் வெளியூருக்கு போறேன், வர்றதுக்கு நாளாகும், அது வரைக்கும் நீங்க இந்த செடிகளுக்கு தண்ணி ஊத்துங்க. ஆனா நீங்க நல்ல பதமா தண்ணி ஊத்தணும், செடியோட வேர்கள் வரைக்கும் அந்த தண்ணி போகிற அளவுக்கு நீங்க ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. குரங்குகளும் செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறாங்க. ஆனா குரங்குகளுக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம ஊத்துற தண்ணி சரியானது தானா, வேர்கள் வரைக்கும் தண்ணி நல்லா பாஞ்சி இருக்குமா அப்படின்ட்டு சந்தேகம் நல்லா மண்டைய போட்டு குழப்புதுங்க. சரி, எதுக்கு டவுட்டு, ரொம்ப யோசிக்க வேண்டாம், செடிகளை பிடுங்கி பார்க்கலாம் வேர்களுக்கு தண்ணி போயிருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு செடிகளை பிடுங்கி பார்க்குதுங்க. ஓகே, ஈரமா இருக்கு, நல்லதான் தண்ணி இறங்கி இருக்கு. ஆனா அதை இப்ப எப்படி நட்டு வைக்கிறது அப்படின்றது தெரியல. அப்படியே மண்ணில் போட்டு குத்தி வச்சாலும் செடிகள் என்ன ஆகிடுது, வாடி போகிடுது. கொஞ்ச நாள் கழிச்சு தோட்டக்காரர் வராரு. என்னடா இது, செடிகள்லாம் பிடுங்கி போட்டு இருக்கு, எல்லாம் வாடி போயிடுச்சா, என்ன பண்றது அப்படின்ட்டு குரங்குகளை கூப்பிட்டு, எப்படி இதெல்லாம் வந்து யார் பிடுங்கி போட்டது, எப்படி வாடி போச்சு அப்படின்னு கேட்குறப்போ குரங்குகள் சொல்றாங்க, தோட்டக்காரரே, நீங்க தண்ணி ஊத்த சொன்னீங்க, நாங்களும் ஊத்தணும், ஆனா வேர்கள் வரைக்கும் போயிருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, அதனால பிடுங்கி பார்த்தோம், ஆனா திரும்பி நட தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தோட்டக்காரர் அப்போ யோசிக்கிறாரு, சரி, தப்பு நம்ம மேலதான், யார்கிட்ட எந்த வேலை வாங்கணும் நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் போயிட்டாருங்க. சரி, இந்த கதையில இருந்து என்ன வந்து நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் அப்படிதான் ஒரு செயலை செஞ்சுட்டு அது சக்சஸ் ஆகிருக்குமா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப மண்டைய போட்டு குழப்புவோம். அது கடைசியில என்ன தெரியுமா ஆகும், நம்ம அந்த செஞ்ச செயலே வந்துட்டு ஸ்பாயில் ஆகி போயிடும். ஏடா கூடமா ஏதாச்சும் நம்ம செஞ்சு வச்சிருவோம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி யாருக்காச்சும் நடந்திருக்கா? நம்ம யோசிக்காம சைலண்டா விட்டு இருந்தாலே அந்த ஒரு பிரச்சனையோ இல்லை அந்த ஒரு செயலோ வந்துட்டு சுமூகமா முடிஞ்சிருக்கும். ஆனா அதை தேவையில்லாம குழப்பி கிளறி மண்டையை போட்டு குழப்பி கரெக்டாக பண்ணுமா இல்லையா, சரி செக் பண்ணி பார்க்கலாமே, இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அது வந்துட்டு தவறா போயிடும். இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமா அது இன்னும் கொஞ்சம் பூதாகரமா மாறி போயிடும். அதனால எதையுமே ரொம்ப போட்டு கிண்டி கிளறாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா விடுங்க. நீங்க செய்யற செயல் மேல நம்பிக்கை வைங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டா தான் செஞ்சோமான்ட்டு ஒரு சந்தேகத்தோடவே இருந்தா குரங்கு மாதிரி தான் நாமளும் வந்துட்டு இல்லாத பிரச்சனையா இருக்கிறதா வந்துட்டு மாத்திப்போம். அதையே நம்ம வந்து கிளறி பிடுங்கி ஓகேப்பா கரெக்டா தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம யோசிக்காம இருந்தாலே அது நல்லதாக தான் இருந்திருக்கும். தேவையில்லாமல் சில செயல்கள் செஞ்சு நம்ம பிரச்சனையில சிக்கிக்கிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.